ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. தேசத்தந்தை காந்தியடிகளின் பிறந்த நாள். காந்தியடிகளின் வாழ்க்கை நமக்கொரு பாட புத்தகமாகும். நமது வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் அவை நம்மை சிந்திக்க தூண்டும். உண்மை, நியாயம், மனிதநேயம், சுத்தம், சுகாதாரம், வாழ்வியல் முறைகள் ஆகியவற்றை அவர் தனது வாழ்க்கையில் கடைபிடித்து, இனி இந்த பூமியில் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அனைவருக்கும் ஒரு பாட புத்தகமாக தனது வாழ்க்கையை மாற்றியமைத்தவர். எனவே அன்னாரது பிறந்த நாளான நன்னாளில் அவரது இயல்பான வாழ்க்கை குறித்து ஒரு கண்ணோட்டம் செலுத்த வேண்டியது நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நேயர்களே, இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி மாலதி சுந்தரராஜன் அவர்கள் எழுதி வழங்கும் முறை சத்தியசீல உத்தம மனிதர் காந்தி மகான். நம் தேசப்பிதா சத்திய புருஷர் மகாத்மா காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அண்ணல் காந்தி மகான். காந்தியின் வரலாறு சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் தனித்துவமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஒரு பின்பலம் இருக்கிறது. அவை ஒவ்வொன்றும் நமக்கு மகத்தான செய்தியினை தருகின்றது. உதாரணமாக, உப்பு சத்தியாகிரகம் என்ற ஒன்றை வடிவமைத்து அதனை தண்டி யாத்திரையாக நடத்தி உலகையே உலுக்கிக் காட்டினார். இந்த தவ யாத்திரைதான் ஒத்துழையாமை இயக்கமாக மாறியது. இவ்வியக்கம் சுதந்திர போராட்டத்தின் முக்கிய கட்டம். இதில்தான் இந்தியா விழித்துக் கொண்டது. அதன் விளைவு விடுதலை போராட்டத்தை ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது. இந்திய வரலாற்றிலேயே முதலாக பெண்கள் பங்கெடுத்தது இந்த இயக்கத்தில்தான். சுருங்கச் சொன்னால், அனைவருக்கும் சுயநல சிந்தனை மாய்ந்து நாட்டு சிந்தனை மேலோங்கி நின்றது. 20வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாராளுமன்ற நடைமுறையில் நம்பிக்கை வைத்து போராடிய ஒரு தரப்பு, மக்களிடத்தில் வீர உணர்வை தூண்டி போராடிய மற்றொரு தரப்பு. அந்த நேரத்தில்தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த காந்தியடிகள் எளிமை, உண்மை, நேர்மை, அகிம்சை ஆகியவற்றை வலியுறுத்தும் இன்னொரு தரப்பினை உருவாக்கினார். கொஞ்சம் கொஞ்சமாக தேசமே அவர் பின்னால் திரண்டு மகாத்மா என்று கொண்டாடியது. பணிந்து போவதும் ஒதுங்கி வாழ்வதும் தான் வாழ்க்கை முறை என்ற சூழலை மாற்றினார். மனிதனாக இருப்பதல்ல மனிதம், மனித நேயத்துடன் இருப்பதே மனிதம் என்று கூறி தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பூங்குன்றனாரின் சொல்லிற்கேற்ப உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற வேற்றுமையை அகற்றி தாழ்ந்த ஜாதியினரை அனுமதிக்காத கோவில்களுக்கு தானும் போவதில்லை என்று வாழ்ந்தவர் காந்தி மகான். மகாத்மா என்றாலே அவர் அகிம்சா கொள்கைதான் மேலோங்கி நிற்கிறது. அகிம்சை பலவீனம் இல்லை, வலிமையான ஆயுதம் என்றும், ஒவ்வொரு பிரச்சனையையும் வன்முறை இல்லாமல் தீர்க்கலாம் என்றும் நிரூபித்தவர். மிகக் கொடுமையான ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கண்டித்து 1919 ஏப்ரல் 6 இந்தியா முழுதும் உண்ணாவிரதம் மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். 30 கோடி மக்களுமே செய்து காட்டிய அதிசயம் நிகழ்ந்த நாளாக
வரலாற்றில் இடம் பெற்றுள்ளது அந்நன்னாள். காந்தியின் வாழ்க்கை உண்மையில் பன்முகத்தன்மை கொண்டது. இதை யாராலும் மறுக்க முடியாது. போர்பந்தரில் இளமை காலம், தென்னாப்பிரிக்காவில் சட்டத் தொழில் நிபுணர், அதாவது வழக்கறிஞர், பின் தாய்நாட்டிற்கு திரும்பி வந்து வறுமை, பெண்களின் உரிமைகள், இன ஒற்றுமை, தீண்டாமை இவற்றிற்காக முழு மூச்சுடன் போராடிய தேசியவாதியாக திகழ்ந்தார். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும், குறிப்பாக கலாச்சாரம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் இவற்றில் தன் கொள்கைகளையும் கருத்துக்களையும் உருவாக்கி அதற்கு சாட்சியாக தன்னைத்தானே சோதனை செய்து கொள்வதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதுவே சத்திய சோதனை என்கிற சுய வரலாறு. காந்திஜி இன்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால், அவரைப் பற்றி பேசுகிறோம் என்றால், அதற்குக் காரணம் அவர் கடைப்பிடித்த நேர்மை என்கிற பண்பாடு. அது சிறு வயதிலேயே விதைக்கப்பட்டு விட்டது. அவரது பெரும்பாலான நற்பண்புகள் அவர் தாய் புத்திலிபாயால் ஊட்டப்பட்டவை. சிறுவயதில் அவர் பார்த்த அரிச்சந்திர நாடகம் அவரது மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நேர்மையின் வலிமையை அந்த நாடகம் மிக ஆழமாக அவருக்குள் ஊன்றியது. மற்றொரு சம்பவம் நாம் அனைவரும் அறிந்ததே. காந்தியின் பள்ளியில் ஒருமுறை கல்வி ஆய்வாளர் வருகை தந்தார். மாணவர்களிடம் ஆங்கில சொற்களை எழுதுமாறு கூற, காந்தி கெட்டில் என்ற சொல்லை பிழையாக எழுத வகுப்பு ஆசிரியர் பக்கத்துப் பையனை பார்த்து எழுதச் சொன்னார், அதாவது காப்பி அடிக்கச் சொன்னார். ஆனால் சிறுவன் மோகன்தாஸ் கரம்சந்திர காந்திக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆசிரியர் என்பவர் ஒழுக்கத்தை போதிப்பவர் என்று நம்பினார். இதனால் ஏற்பட்ட அவமானங்களையோ இழப்புக்களையோ பற்றி கவலை கொள்ளவில்லை. நான் ஒருவனே வகுப்பில் முட்டாளாக இருந்தேன், ஆனால் அதில் மகிழ்ச்சி என்று எழுதுகிறார். நேர்மையாக இருப்பதில் உறுதியாக இருந்தார் காந்தி. சிறுவயதில் அந்த வயதிற்கேற்ப செய்த ஒரு திருட்டுத்தனத்தைப் பற்றி தன் தந்தைக்கு கடிதம் எழுதி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அதற்கு தக்க தண்டனையை அளிக்குமாறு கேட்டு எழுதிய அந்த உருக்கமான கடிதத்தைப் பற்றி தன் சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார். காந்தியின் செயல்களும் சிந்தனைகளும் வேறு வேறு இல்லை. அவர் எந்த மாற்றத்தை உருவாக்க நினைத்தாரோ அதை தானே முதலில் கடைப்பிடித்தார். எளிமைக்கு உதாரணம் காந்திஜி. எளிமையான வாழ்க்கையை அனைவருக்கும் பரிந்துரைத்தார். தாமும் வாழ்ந்து காட்டினார். அவர் உருவாக்கிய சபர்மதி ஆசிரமம், வார்தா ஆசிரமம், கோச்ரப் ஆசிரமம் அனைத்தும் எளிமையை வலியுறுத்தின. சுற்றுப்புற தூய்மை, சுய தொழில்திறன், சமையல், தோட்ட வேலை, கழிவறை சுத்தம் செய்தல் என்ற அனைத்து வேலைகளையும் ஒரே கண்ணோட்டத்துடன் உவப்போடு செய்யும் மனப்பான்மையை உண்டாக்கினார். அனைத்திலும் பொதுநல சிந்தையை வலியுறுத்தினார். ஒருமுறை அவர் கிணற்று நீரை எடுத்து ஒரு வாளியில் நிரப்பி குளித்துக் கொண்டிருந்தார். மற்றவர்கள் கிணற்றிலிருந்து அப்படியே எடுத்து உபயோகிக்க, அதற்கு அவர், இந்த கிணறு நமக்காக மட்டும் சுரக்கவில்லை, எதிர்கால தலைமுறைக்காகவும் சுரக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவைக்கு கூடுதலாக பயன்படுத்துவது கூட ஒரு வகை சுரண்டல்தான் என்று இயற்கை வளத்தை பாதுகாக்கும் அவசியத்தை புரிய வைத்தார். தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியும் இன பாகுபாடும் மிகுந்திருந்தன. அங்கு அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பின்னாளில் அவரை ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக்கியது என்று கூறலாம். ஒருமுறை நீதிமன்றத்தில் வாதாடும்போது இந்திய வழக்கப்படி தலைப்பாகை கட்டியிருந்தார். நீதிபதி அதை அகற்றுமாறு கூற, தன் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதத்தில் உடனே காந்திஜி நீதிமன்றத்தை விட்டு வெளியேறினார். 2ஆம் வட்டமேஜை மகாநாட்டில் கலந்து கொள்ள லண்டனுக்குச் சென்றபோதும் தன் இந்திய உடையைத்தான் அணிந்திருந்தார். தன்னடக்கம் செயலிலும் இருந்தது. ஒரு சமயம் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது 2 ஆங்கிலேயர்கள் அவர் தோற்றத்தை பார்த்து அவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்று நினைத்து இந்தியர்களைப் பற்றி ஏளனமாக பேசிக்கொண்டனர். காந்தி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அன்று மாலை மிகப்பெரிய கூட்டத்தில் காந்தி ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தபோது அவர்கள் முகத்தில் ஈ ஆடவில்லை என்று கூறவும் வேண்டுமோ? பெண்களுக்காக, பெண்கள் நலனுக்காக போராடியவர் காந்தி. வரதட்சணை கொடுமையை எதிர்த்தார். வரதட்சணை கொடுத்தும் வாங்கியும் நடத்தப்படும் திருமணம் வியாபாரத் திருமணம் என்கிறார்.
தேசத்தை பாரத மாதா என்று பெண்ணாகவும் நதிகளை பெண் தெய்வங்களாகவும் வழிபடும் இத்தேசத்தில் பெண் சிசுக்கொலையை எதிர்த்து கடுமையாக பேசியும் எழுதியும் வந்தார். இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் நெடிய பயணத்தில் எதையும் விட்டு வைக்கவில்லை காந்திஜி. பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து பள்ளி, கல்லூரிகளில் பெண்கள் சேர்வதை ஊக்கப்படுத்தினார். ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கையை விதைப்பது கல்விதான் என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் தொடங்கி வைத்த கல்விக் கூடங்கள் மட்டுமல்லாமல் காந்தியவாதிகள் பலரும் தொடங்கி நடந்து கொண்டிருக்கும் கல்வி நிறுவனங்கள் கல்வித்துறையில் காந்தியின் பங்களிப்பை பறைசாற்றுகின்றன. தேசிய போராட்டத்தில் பெண்களின் பங்கு வலுவாக இருந்தது. காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அயல்நாட்டுப் பெண்கள் மீராபென், நிலாக்ராம் குக், இந்திய பெண்களான சரோஜினி நாயுடு, சரளாதேவி சௌத்ராணி போன்றவர்கள் காந்திஜியுடன் இணைந்து சேவை செய்தவர்கள். காந்திஜி கைதான நேரங்களில் அறப்போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்திய பெருமை கஸ்தூரிபா அன்னையாருக்கு உண்டு. ஒரு மனிதனின் அற வாழ்விற்கு உறுதுணையாக நிற்பது சைவ உணவு என்று திடமாக நம்பினார். உணவிலும் தன் கொள்கைகளை கடைப்பிடித்தார் என்று கூற வேண்டும். அதுவும் இயற்கை உணவு முறைக்கு முக்கியத்துவம் அளித்தார். வேப்பிலை கொழுந்து உடலுக்கு நல்லது என்று அறிவோம். அதை சட்டினியாக தினமும் ஆசிரமத்தில் சமைக்கச் சொல்வார். ஒரு சமயம் சர்தார் படேலும் ஜே.சி. குமரப்பாவும் காந்திஜியை காண சென்றிருந்தனர். அனைவரும் உணவருந்தும் போது வேப்பிலை சட்டினி இலையில் பரிமாறப்பட்டது. குமரப்பா கண்களை மூடிக்கொண்டு விழுங்கினார். படேல் நகைச்சுவையாக, ஆட்டின் பாலை பாபுஜி சாப்பிடுவது அனைவருக்கும் தெரியும். இப்போது ஆட்டின் ஆகாரத்தை கூட சாப்பிடு என்று குமரப்பாவையும் சாப்பிட வைத்துவிட்டாரே என்று கூற காந்தி உட்பட அனைவரும் சிரித்துவிட்டனர். இயற்கை உணவு மட்டுமல்லாமல் இயற்கை வைத்தியத்திலும் நம்பிக்கை கொண்டிருந்தார் காந்திஜி. சரியான உணவு முறை, பச்சிலைகள் மூலம் எந்தவித வியாதியையும் குணப்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்பினார். நோயுற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஈடுபாடு அவரை ஒரு இயற்கை வைத்தியராகவே மாற்றிவிட்டது. உணவு முறையின் மூலம் மனிதன் தனக்கு வரக்கூடிய நோய்கள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தவும் முடியும், குணமாக்கவும் முடியும் என்பது அவருடைய கருத்து. உயிர் வாழ உண்ண வேண்டுமே அல்லாமல் உண்பதற்காக வாழக்கூடாது என்பது அவர் கொள்கை. ஆங்கிலத்தில் கூறுவார்களே, ஈட் டு லிவ் அண்ட் நாட் லிவ் டு ஈட். இதைத்தான் காந்திஜியும் வலியுறுத்தினார். வள்ளுவப் பெருந்தகையும் அற்றால் அளவறிந்து உண்க, அஃது உடம்பு பெற்றான் நெடி துய்க்கும் ஆறு என்று அளவறிந்து உண்ணும்போது நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்கிறார். காந்திஜியின் இயற்கை மருத்துவ முறைகள் எல்லா காலத்திற்கும் பின்பற்றக்கூடியவை. நாமும் அதன் பலனை அறிந்து செயல்பட்டால் நோயின்றி வாழலாம். பல பிரச்சனைகள் அவர் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தாலும் காந்திஜி பொது வாழ்வில் நகைச்சுவையுடன் உரையாடுபவர். நம்பால் நம்ப முடிகிறதா? அதுதான் நிஜம். அவர் நேர்காணல் நிகழ்ச்சி பலவற்றில் நிருபர்களை தன் நகைச்சுவை உணர்வால் ஆச்சரியப்பட வைத்தவர். நகைச்சுவை உணர்வுதான் மனித இனத்தை ஒன்று சேர்க்கும், மனித நேயத்தை வளர்க்கும், பகைமையை விரட்டும் என்பது காந்திஜியின் கருத்து. இன்று பலரும் கிராமங்களை விட்டுவிட்டு நகரத்தில் குடிபுகுந்துகிறோம். அந்த நகர வாழ்க்கைக்கு நம்மை பழக்கப்படுத்தி கொண்டு விடுகிறோம். ஆனால் காந்திஜி கிராமங்கள் தான் நம் நாட்டின் முன்னேற்றம் என்று உறுதியாக நம்பினார். ஆகவே குடிசைத் தொழில்களை அறிமுகப்படுத்தி அவற்றிற்கு பெரும் ஆதரவும் அளித்து வந்தார். காந்தியையும் கதராடியையும் பிரிக்க முடியுமா? கதராடியை கயிறாட்டினத்தில் நூற்கவும் முன்வந்தார். கையால் நெய்யப்பட்ட ஒரு எளிய துணியான காதி நம் கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பு. இந்திய மக்களை அவர்களின் வேர்களுடன் இணைக்கும் ஒரு வழிமுறை என்று நம்பினார். பெரும்பாலும் நூற்பு சக்கரமான சர்க்காவுடன் ஒரு புன்னகையுடன் சித்தரிக்கப்பட்ட காந்தியைத்தான் பல படங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். லட்சக்கணக்கான இந்தியர்கள் தங்கள் சொந்த காதி துணியை நூற்கச் செய்து பொருளாதார தன்னிறைவை ஊக்குவித்தார். கதர் இயக்கம் வெறும் ஆடை தேர்வாக மட்டுமல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் மற்றும் பொருளாதார இயக்கமாகவும் இருந்தது. நம் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் உன்னத உடை என்பது அவர் கருத்தாகும்.
காதியை மட்டும் ஆதரிக்கவில்லை காந்திஜி. இந்தியாவின் வளமாகிய கைவினை பாரம்பரியத்தையும் ஆதரித்து கைவினைப் பொருட்களை ஊக்குவித்தார். இதனால் கிராமப்புற பொருளாதாரம் கைவினை கலாச்சாரத்தால் செழித்தது என்பதில் ஐயமில்லை. 1921 தென்னிந்திய பயணம் ஒன்றை மேற்கொண்டார். அப்போதுதான் விவசாயிகளின் எளிய உடையை பின்பற்றி இன்று நாம் காணும் காந்தியாக மாறினார். இங்கிலாந்தின் கடும் குளிரிலும் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை சந்திக்கும் போதும் இதே எளிய உடைதான். ஏன், தன் இறுதி மூச்சு வரை இந்த உடையுடன்தான் நாம் காந்திஜியை பார்த்திருக்கிறோம். ஒரு நாட்டின் அடையாள ஆடையையும் கலாச்சாரத்தையும் இணைத்த மனிதரை நினைவு கூர்ந்து காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடுவோம். எந்த விஷயத்திலும் அவரது தொலைநோக்கு பார்வை நம்மை வியப்படச் செய்கிறது. தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிரான சட்டங்களை எதிர்த்து இந்தியன் ஒப்பீனியன் என்ற செய்தித்தாளை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. அச்சிடுவதற்கு ஒரு இயந்திரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் குறித்த நேரத்தில் அது வந்து சேரவில்லை. காந்தி முன்னெச்சரிக்கையாக கையால் இயக்கக்கூடிய ஒரு சக்கரத்தையும் கேட்டிருந்தார். இரவு முழுவதும் தச்சர்களை ஊக்குவித்து அவர்களுடன் தானும் சேர்ந்து கைச்சக்கர உதவியுடன் வேலை செய்ய இந்தியன் ஒப்பீனியன் முதல் பதிப்பு சரியான நேரத்தில் அனுப்பப்பட்டது. அவரது மன உறுதியைக் காட்டும் ஒரு சம்பவம் இது. பிரதமராயிருந்த நேருவிடம் காந்திஜியிடம் என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு அவர் அளித்த பதில் அச்சமின்மையும் உண்மையும் ஊக்கமும் கொண்ட செயல் திறமையும் எளிமையும் அவரிடமிருந்து நான் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கற்றுக்கொண்ட விலை மதிப்பில்லாத பாடங்கள் என்றாராம். இதைவிட பொருத்தமான பதில் வேறு இருக்க முடியாது. சத்தியமே வாழ்க்கை, அகிம்சையே அறநெறி என்று வாழ்ந்து காட்டிய நம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த இந்நன்னாளை கொண்டாடி மகிழ்வோம். சத்தியத்தின் ஜோதியாக, கருணையின் கடலாக, அன்பின் வடிவமாக வாழ்ந்த காந்தி மகானை இன்றைய தினத்தில் போற்றி வணங்குவோம். அவர் கொள்கைகளை பின்பற்றி ஒற்றுமையுடன் செயல்படுவோம். ஜெய்ஹிந்த். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி மாலதி சுந்தர்ராஜன் அவர்கள் எழுதி வழங்கிய உரை சத்தியசீலர், உத்தம மனிதர், காந்தி மகான். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி பானுமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை ஊக்குவித்தால் ஆக்கம் வரும். அன்று ஆடி கிருத்திகை. முருகனின் மலைக்கோவில் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தர்கள் கோஷம் மலையடிவாரத்திலிருந்து வானை முட்ட எழுந்து கொண்டிருந்தது. அந்த பக்தர்கள் கூட்டத்தில் ஒருவராக திலீபன் தன் மனைவி குழந்தையுடன் மலையேறி கொண்டிருந்தார். அவர் ஒரு நல்ல முருக பக்தர். வருடா வருடம் இந்த விழா அன்று காவடி எடுத்து முருகனை தரிசிக்க வந்துவிடுவார். முருகன் கருணை வள்ளல் அல்லவா? தன் பக்தன் மேல் கடைக்கண் பார்வையை செலுத்தினார். அது போதுமே, அவ்வளவுதான். இதோ 45 வயதில் பெரிய தொழில் அதிபராக எல்லோரும் போற்ற புகழ் ஏணியில் ஏறிக்கொண்டிருக்கிறாரே, அது முருகனின் அருள் அல்லவா? சரி, நம் கதைக்கு வருவோம். மலையை ஏறுவதற்காக படிகளில் ஏறிக்கொண்டிருந்த திலீபன் தனக்கு முன்னால் ஏறிக்கொண்டிருந்த ஒரு பெரியவரை பார்த்தார். கிட்டத்தட்ட 70 வயதிற்கு மேல் இருக்கும். தனியாக தான் வந்திருப்பார் போலும். வயதிற்கு ஏற்ற முதுமை இருந்தாலும் நிமிர்ந்த நடையோடு மெதுவாகவே தான் ஏறிக்கொண்டிருந்தார்.
திலீபனுக்கு அவரை பக்கவாட்டில் பார்க்கும்பொழுது எங்கேயோ எப்போதோ பார்த்த உணர்வு தோன்றியது. அவர் யாராக இருக்கும் என்ற யோசனையில் இருக்கும்போது அவர் மனைவி சுதா, என்னங்க ஏதோ யோசனை செய்வது போல் இருக்கே, என்ன விஷயம் என்று கேட்டாள். அதற்கு திலீபன், அந்த பெரியவரை இதற்கு முன் எங்கோ பார்த்தது போல இருக்கு, அதுதான் அப்படின்னு இழுக்கையில், முழுவதும் படியேறிய பிறகு பார்த்தால் தெரிந்து விடுமே, நாமும் கொஞ்சம் வேகமாக ஏறுவோம் வாங்க என்று சொல்லிக்கொண்டு வேகமாக ஏறத் தொடங்கினார். படிகள் முழுவதும் ஏறி கோயிலை நெருங்குகையில் திலீபன் குடும்பமும் அவரை நெருங்கியது. அருகில் சென்று பார்த்தார்கள். ஓ, ரகுநாதன் சார் அல்லவா இவர் என்று திலீபன் ஆனந்த அதிர்ச்சியில் கூவியபோது அவர் மனைவி, யாருங்க இவர் என்று கேட்க, இரும்மா, அவரிடம் பேசிவிட்டு வந்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டு, வணக்கம் ரகுநாதன் சார் என்று அழைத்தார் திலீபன். அவர் அழைத்த குரலில் திரும்பி பார்த்த பெரியவர், வணக்கம் தம்பி, யார் நீங்க? எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா யார் என்று புரியவில்லையே என்றார். உங்களுக்கு என்னை நினைவில் வைத்திருப்பது கஷ்டம் சார், ஆனால் நீங்கள் ரகுநாதன் சார் தானே? நான் இன்று ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நீங்கள்தான். 25 வருடங்களுக்கு முன்னால் இருந்து உங்களை எனக்கு தெரியும். ஏன், என்னுடைய காட்ஃபாதரே நீங்கள்தான் என்று கூறுவேன் என்றார் திலீபன். உங்களை சந்தித்தது என் பாக்கியம். நீங்கள் இப்போது எங்கள் வீட்டிற்கு எங்களோட அவசியம் வர வேண்டும். எங்களோடு சேர்ந்து உணவருந்த வேண்டும். உங்கள் மனைவி வரவில்லையா சார்? அவர்கள் எங்கே? அவர்களையும் கூப்பிடுங்கள், நாம் சேர்ந்தே எங்கள் வீட்டிற்கு போகலாம் என்றார் மகிழ்ச்சியில் படபடப்பாக. திலீபன் மனைவிக்கோ தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. என்ன இவர் 25 வருடம் காட்ஃபாதர் என்று என்னென்னவோ சொல்கிறாரே என்று குழம்பி, கொஞ்சம் விவரமாகத்தான் சொல்லுங்களேன், நானும் தெரிந்து கொள்கிறேனே என்றாள். பெரியவரோ, நீங்கள் சொல்வது எனக்குமே ஒன்றும் புரியவில்லை. 25 வருடங்களுக்கு முன்பு நாம் சந்தித்திருக்கிறோமா? எங்கே? எனக்கு நினைவில்லையே. என் மனைவி இறந்து 2 வருடங்களாகிறது. பிள்ளைகள் இருவரும் வெளிமாநிலத்தில் இருக்கிறார்கள். தற்சமயம் நான் மட்டும் தனியாகத்தான் இருக்கிறேன். எனக்குமே குழப்பமாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு எதற்கு வீண் சிரமம், நான் போய்க்கொள்கிறேன் என்றார். திலீபனோ, முடியவே முடியாது, நீங்கள் கண்டிப்பாக எங்களோடு எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். அங்கு வந்து உங்கள் இருவருடைய குழப்பத்தையும் தீர்த்து வைக்கிறேன் என்று கூறியதால் எல்லோருமாக முருகனை தரிசனம் செய்தனர். பிறகு 4வருமாக மலையை விட்டு கீழிறங்கி வாகனங்கள் நிற்கும் இடத்தை அடைந்து தங்கள் காரில் ஏறி எல்லோரும் திலீபன் வீட்டை அடைந்தனர். நல்ல வசதியான பெரிய வீடுதான். பெரியவர் மறுக்க திலீபனும் அவர் மனைவி சுதாவுமாக அவரை உண்ணச் செய்து தங்கள் விருந்தோம்பலில் அவரை திக்குமுகாடச் செய்தனர். அவரும் மகிழ்ச்சியாக அவர்களுக்கு ஈடு கொடுத்தார். தங்கள் பையனை உறங்கச் சொல்லி அனுப்பிவிட்டு பெரியவர்கள் மூவரும் ஓய்வாக அமர்ந்தனர். இப்போதாவது உங்கள் ஃப்ளாஷ்பேக் என்னவென்று சொல்லுங்களேன், எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு என்றாள் திலீபன் மனைவி. பெரியவரின் பார்வையும் அதையே ஆமோதித்தது. திலீபன் 25 வருடங்களுக்கு முன்னால் தன் வாழ்வில் நடந்ததை அப்படியே சொல்லத் தொடங்கினார். திலீபனுக்கு அப்போது 20 வயது இருக்கும். கல்யாணம் ஆகவில்லை. அவர் பெற்றோர் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். நிலப்புலன்கள் கொஞ்சம் இருந்ததால் அதை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்தவர்கள். அப்பா கடுமையான உழைப்பாளி. நிலத்தில் இறங்கி உழைப்பதற்கோ அதன் தொடர்பான மற்ற வேலைகளுக்கோ அஞ்சாதவர். திலீபன் அவர்களுக்கு ஒரே பையன். ஒருவருக்கு கற்ற கல்வியே பெரும் செல்வம் என்று நன்கு அறிந்தவர். ஆதலால் தங்கள் பையனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதை தீவிரமாக செயல்படுத்தினார். திலீபனும் தந்தையின் உழைப்பை உணர்ந்து மதித்து பொறுப்பாக படித்தார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்ற குரலுக்கு ஏற்ப தந்தைக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்து படிப்பில் முன்னிலையில் வந்து பட்டம் பெற்றார். படித்து முடித்தவுடன் வேலை கிடைத்து விடுகிறதா? நிறைய முயற்சிகள் செய்தும் வேலை கிடைக்காததால் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்க நினைத்தார். அதற்கும் முதல் போட வேண்டுமே. அவர் தந்தைதான் நிலங்கள் சிலவற்றை விற்றும் சிலவற்றை அடமானம் வைத்தும் பணம் திரட்டி கொடுத்தார். அதில் ஒரு சிறிய தொழிற்சாலையை திலீபன் தொடங்கினார். பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு உதிரி பாகங்கள் தயாரித்து கொடுத்தார். ஒருமுறை அரசாங்கத்தைச் சேர்ந்த தொழிற்சாலையிலிருந்து டெண்டர் கால்ஃபார் பண்ணியிருந்தார்கள். பொதுவாக கொஞ்சம் வளர்ந்துவிட்ட தொழிற்சாலைகள் தங்கள் ரேட்டை கூடுதலாக போடுவார்கள். அரசாங்கத்தின் குறிக்கோள் எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்பதால் ஆரம்ப நிலையில் உள்ள தொழிற்சாலைகளுக்கும் முன்னுரிமை கொடுக்கும். அந்த நிலையில்தான் திலீபன் அதற்கு விண்ணப்பித்திருந்தார். ஆனால் அரசாங்க அதிகாரிகளில் சிலர், திலீபன் மிகவும் இளைஞர், இப்பொழுதுதான் தொழில் தொடங்கி இருக்கிறார், அனுபவ ஞானம் இல்லாதவர் என்று இவருடைய விண்ணப்பத்தை தள்ளி வைத்து விட்டார்கள்.
அச்சமயத்தில் அந்த அலுவலகத்தில் பெரியவர் ரகுநாதனும் ஒரு அதிகாரியாக இருந்தது திலீபனின் நல்ல நேரம். ஏனென்றால் ரகுநாதன் மற்ற அதிகாரிகளின் கருத்தை மறுத்தார். திலீபனின் விண்ணப்பத்தை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அவர் கொடுத்த ரேட்டும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாகத்தானே இருக்கிறது. அவர் ஒரு இளைஞர் என்பதாலேயே அவருடைய வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாது. இன்றைய இளைஞர்கள்தான் நாளைய அனுபவசாலிகளாக மாறுவார். இதுபோல் இளைஞர்களை ஒருவருமே ஏற்காவிட்டால் அவர்களுக்கு அனுபவ ஞானம் எப்படி கிடைக்கும்? அவர்களுக்கு எப்படி தன்னம்பிக்கை வரும்? அவர்கள்தானே நாட்டின் முதுகெலும்பு. கண்டிப்பாக திலீபனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வாதித்தார். இந்த வாதம் 2-3 மணி நேரம் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு அரை மனதாக அந்த வாய்ப்பை திலீபனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். திலீபன் கொடுத்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி தன்னுடைய முழு திறமையுடன் செயலாற்றி அவர்களை திருப்தி செய்திருக்கிறார். அதிலிருந்து அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரத் தொடங்கின. அவரும் வந்த வாய்ப்புகளை விடாமல் நன்கு உழைத்து தன் பெயரை நிலைநிறுத்தி கொண்டார். இதில் விசித்திரம் என்னவென்றால், திலீபனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததால் ரகுநாதனுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த லாபமும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அதை அன்றே அவர் மறந்தும் விட்டார். ஆனால் இதில் ஒரு வருத்தமான விஷயம் என்னவென்றால், திலீபனுக்கு வாய்ப்பு கொடுக்க வற்புறுத்தியதால் ரகுநாதனுடைய மேலதிகாரிக்கு அவர் மேல் பயங்கர கோபம். அந்த கோபத்தை அவருடைய பதவி உயர்வில் காண்பித்து 2 முறை அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் செய்துவிட்டார். அதற்காக ரகுநாதன் கவலைப்படவில்லை. தனக்கு நியாயம் என்று தோன்றியதைத்தானே அவர் செய்தார். ஆதலால் மனதில் நிம்மதியுடன் கர்மமே கண்ணாயினராக அந்த வேலையிலேயே இருந்து ஓய்வும் பெற்றார். இவ்வாறாக 25 வருடங்களுக்கு முன்பு நடந்த கதையை திலீபன் தன் மனைவி ரகுநாதன் இருவருக்கும் முன்பாக இதுதான் நடந்த கதை என்று சொல்லி முடித்தார். இதுவரை விரிய வாய் மூடாமல் அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் மனைவி சுதா, அடே அப்பா, இவ்வளவு நடந்திருக்கிறதா? என் அப்பா கூட உங்களை பற்றி மிகவும் உயர்வாகத்தான் பேசுவார். இந்த பையன் நல்ல உழைப்பாளி, நம் பெண்ணை நன்றாக வைத்துக் கொள்வான் என்று சொல்லித்தான் என்னை உங்களுக்கு மனம் செய்து கொடுத்தார். நீங்கள் எவ்வளவு முயன்று தட்டு தடுமாறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று இப்பொழுதுதான் புரிகிறது. எனக்கு உங்களை நினைத்தால் ரொம்ப பெருமையாக இருக்குங்க என்றாள். அதற்கு திலீபன், இல்லை சுதா, நான் இன்று ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் சார்தான். அவர் அன்று எனக்காக வாதாடவில்லை என்றால் இன்று நான் ஊர் பேர் தெரியாதவனாக சாதாரணமாகத்தான் இருந்திருப்பேன். சாரை என்றென்றைக்குமே என்னால் மறக்கவே முடியாது. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது சாருக்கு ரொம்பவே பொருந்தும் என்றார் திலீபன் மன நெகிழ்ச்சியுடன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனால் இவர் உங்களுக்காக வாதாடினார் என்பதோ, அதனால் அவர் பதவி உயர்வு பறிபோனது என்பதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவர் மனைவி கேட்டார். அதற்கு திலீபன், எவ்வளவு ரகசியமாக இருந்தாலும் அது ஒரு நாள் கசியாமல் போகாது சுதா. அப்படித்தான் முதலில் 2-3 வருடங்கள் எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. பிறகு சாரோட நெருங்கிய நண்பர்கள் வருத்தப்பட்டு இதை பற்றி பேசிக்கொண்டதன் மூலம் எனக்கும் தெரிய வந்தது. என் மனம் மிகவும் வருத்தம் அடைந்தது என்று நலிந்த குரலில் கூறினார் திலீபன். கணவன் மனைவி இருவரும் பேசிக்கொள்வதே ஒரு புன்சிரிப்புடன் சுயமெடுத்த ரகுநாதன், போதும் தம்பி, உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் சொன்னதை கேட்ட பிறகு ஏதோ நிழல் போல நினைவு வருகிறது. அல்லாமல் எனக்கு வேறு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. நான் என்னுடைய சர்வீஸில் எத்தனையோ பார்த்து விட்டேன். எதை ஞாபகம் வைத்துக் கொள்வது? எப்படி இருந்தாலும் நான் என்னுடைய கடமையைத்தான் செய்தேன். எனக்கு நம் நாட்டு இளைஞர்களின் அறிவிலோ ஆற்றலிலோ சந்தேகமே கிடையாது. அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்தால் அவர்களை மிஞ்ச இந்த உலகில் இனி ஒருவர் பிறந்துதான் வர வேண்டும். என் அப்பா என்னை அந்த மாதிரி தான் உற்சாகப்படுத்தி வளர்த்தார். அதே உணர்வுதான் எனக்கு உங்களை ஊக்குவிக்க தோன்றியது என்றார் ரகுநாதன். என்னால் உங்கள் பதவி உயர்வுக்கு பங்கம் வந்ததால் என் பேரிலோ இல்லை உங்கள் மேலதிகாரி பேரிலோ கோபமோ வருத்தமோ அப்போது ஏற்படவில்லையா சார் என்று கேட்டார் திலீபன். அதுவா தம்பி, எனக்கு கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை உண்டு. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அதை தீர்மானிப்பவர் கடவுள்தான் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படி இருக்கையில் இவர்களால் என் பதவி உயர்வு போனதாக நான் ஏன் நினைக்க வேண்டும்? இவர்கள் ஒரு கருவிதான். செயல்படுத்தியவர் மேலே இருக்கிறார். வேறு ஏதோ ஒரு பெரிய கஷ்டமோ நஷ்டமோ வருவதை தடுப்பதற்காக இந்த பதவி உயர்வு போனதாக தான் நான் அப்போது நினைத்தேன். இப்போதும் அப்படித்தான் நினைக்கிறேன். அது கிடக்கட்டும் தம்பி, உங்க தொழில் இப்போ எப்படி நடக்கிறது என்று ரகுநாதன் கேட்டார். அதற்கு திலீபன், உங்கள் ஆசையினால் மிகவும் நன்றாகவே நடக்கிறது. என்னிடம் 200 பேர் வேலை பார்க்கிறார்கள். உங்களுடைய பாணியையே பின்பற்றி எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறேன். சிலருக்கு நானே தொழில் பட்டறை வைத்து கொடுத்து தனியே தொழில் செய்ய பழக்குகிறேன்.
அப்படி மற்றவர்களுக்கு செய்யும் போதெல்லாம் எனக்கு உங்கள் நினைவுதான் சார் வரும். உங்களை எப்போதாவது பார்க்க மாட்டோமா என்று தோணும். முருகன் அருளால் எனக்கு இன்று அது நிறைவேறியது. உங்கள் பிள்ளைகள் எங்கிருக்கிறார்கள் என்று திலீபன் கேட்டார். இருவரும் இந்தியாவில்தான் இருக்கிறார்கள். பெரியவன் மும்பையில் அரசாங்க வேலையில் இருக்கிறான். சின்னவன் கோவையில் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறான். என் ரத்தம்தானே அவர்கள் உடலிலும் ஓடுகிறது. வெளிநாட்டிற்கு போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். எங்கள் உழைப்பை நாங்கள் தாய்நாட்டிற்கே செலவிப்போம் என்று கூறிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சிரித்தார் ரகுநாதன். அவர்கள் கூறுவது மிகவும் சரிதான். நம் நாட்டில் இல்லாதது எது சார் வெளிநாட்டில் இருக்கிறது? நம் நாட்டு இளைஞர்கள் படித்துவிட்டு வெளிநாடு செல்கிறார்கள் என்று கேள்விப்பட்டால் அவர்கள் உழைப்பு அநியாயமாக வெளிநாட்டிற்கு பயன்படுகிறதே என்று எனக்கு இரத்த கண்ணீர் வரும் சார். ஒவ்வொரு இளைஞரும் உங்கள் பிள்ளைகள் போல முடிவெடுத்தால் நம் நாட்டின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்பதில் சிறிதளவு சந்தேகமும் கிடையாது என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினார் திலீபன். ஆமாம் தம்பி, நீ கூட அது மாதிரி தானே இருந்து சொந்த தொழில் செய்கிறாய். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என் நம்பிக்கை இன்னும் வலுவடைகிறது என்றார் ரகுநாதன். எல்லோரும் உணர்ச்சி மயமாக பேசி முடிக்கும்போது திலீபன் ரகுநாதனிடம், சார், நீங்க என் அப்பா ஸ்தானத்தில் இருக்கீங்க. என்னையும் உங்கள் பிள்ளைகளில் ஒருவராக நினைத்து எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வர வேண்டும். என் தொழிலில் உங்கள் ஆலோசனை எப்போதும் எனக்கு வேண்டும். அதனால் நீங்கள் என் தொழிற்சாலையில் கௌரவ ஆலோசகராக இருக்க ஒத்துக்கொள்ள வேண்டும். இது என் பணிவான வேண்டுகோள் என்றார். அவருடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு ரகுநாதனும் சம்மதித்தார். இவ்வாறாக அவர்கள் நட்பு நெருங்கி குடும்ப நட்பாக மாறியது. இன்றும் திலீபன் வீட்டில் ஒரு விசேஷம் என்றால் ரகுநாதன் சாருக்கு தான் முதலிடம். திலீபனின் தந்தையில்லாத குறையை அவர்தான் நிறைவு செய்கிறார். அதுபோல் ரகுநாதனுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிய தடுமாற்றம் வந்தால் கூட திலீபன் ஓடி வந்து அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு அவருடைய பிள்ளைகள் அருகில்லாத குறையை தீர்த்து வைக்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள் நண்பர்களே, அரசாங்க அலுவலகத்திற்கு வந்த எத்தனையோ விண்ணப்பங்களில் இதுவும் ஒன்று என்று தள்ளிவிடாமல் போராடி திலீபனை கைதூக்கிவிட்ட ரகுநாதன் சாரின் பெருந்தன்மையை சொல்வதா, அல்லது எத்தனையோ வருடங்களுக்கு முன் அவர் செய்த உதவியை காலத்தினார் செய்த உதவி ஞாலத்திலும் மானப்பெரிது என்பதற்கேற்ப செய்நன்றி மறக்காமல் அவரை தங்களில் ஒருவராக நினைத்து தாங்கும் திலீபனை புகழ்வதா? எதை புகழ்வது, எதை விடுவது? ஒன்று மட்டும் உறுதி, நம் நாட்டில் இன்னும் மனிதநேயம் அழியவில்லை. அது நிறையவே இன்னும் இருக்கிறது என்பதற்கு இவர்கள் இருவருமே சாட்சி. இதுபோல் இன்னும் பல ரகுநாதன்களும் பல திலீபன்களும் இந்த நாட்டில் பிறக்கட்டும். மனிதநேயம் மேன்மேலும் வளரட்டும். நாடு செழிப்படைந்து உலக நாடுகளில் முதன்மையான நாடாக மிளிரட்டும். அதற்கு இறைவனின் அருள் வேண்டும். அவன் அருளை வேண்டி இறைவனை மனதார பிரார்த்திப்போம். ஊக்குவித்தால் ஆக்கம் வரும். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திருமதி பானுமதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை. நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை. ஒலியில்